எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசுவல் டெரா ட்ரீடிங். இன்னைக்கு என்னோட ரீடிங்ஸை பார்க்க வந்தவங்களுக்கு என்னோட நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் செட் ஆஃப் கார்ட்ஸ் ப்ரீ ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கான மெசேஜஸ் என்ன டிவைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதோட ஆரக்கிள் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ரிலீஸ் யுவர் இன்னர் ரிபல், அதாவது உங்களோட மனப்போராட்டத்தை நீங்கள் விடணும் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு இப்போது நிறைய மனசு குழப்பமாக இருக்குது அப்படின்றது மட்டும் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் தெளிவாக செய்யணும். அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்னும் தெளிவாக செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற தெளிவும் உங்களுக்கு அதுக்கான நாலேஜும் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் அந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். நீங்களாக இருங்க. உங்களோட ஓன் யூனிவர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களோட உங்களோட சோல் சர்ச்சாக கூட இருக்கலாம். ஸோ நீங்களாக இருக்கணும். உங்களோட மனசுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற இந்த மன போராட்டத்தை நீங்கள் தயவு செஞ்சு விட்டு வெளியே வாங்க அப்படின்றது உங்களோட மெசேஜஸாக இருக்குது. ரிலீஸ் யுவர் கிரியேட்டிவ் எனர்ஜிஸ், அதாவது நீங்கள் இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட க்ரியேட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியல அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ், அது எது வேணா இருக்கலாம். நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம், பாடலாம், இல்லை டான்ஸ் ஆடலாம். இப்படி இன்னும் நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கான எனர்ஜிஸ் இருக்கலாம். உங்களோட தாட்ஸாக இருக்கலாம், உங்களோட ஸ்பீச்சாக இருக்கலாம். இப்படி எது வேணா இருக்கலாம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் அதை நீங்கள் உங்களோட வெளி உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவான ஐடியாஸை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த விஷயத்தையும் டவுட் பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க. என்னால் இது முடியுமா, என்னால் இது செய்ய முடியுமா, இது நடக்குமா அப்படின்னு, சாத்தியம் இருக்கா அப்படின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் டவுட் படாதீங்க. உங்களால் எல்லாம் முடியும். அதுக்கான பேஷன் உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான க்ரியேட்டிவ் உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன போராட்டத்தை விட்டுட்டு உங்களுக்கு என்னன்னா நீங்கள் உங்களோட ஓனுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தீங்க, அதை எந்த சந்தேகமும் இல்லாம செய்யுங்க அப்படின்றது இங்க மெசேஜஸா கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம நீங்க இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில நீங்க நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கும். நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடந்து வந்த பாதையில உங்களுக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம நீங்க நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்களுக்கு நீங்க இப்போ கிராட்டிடியூட் பண்ணுங்க. அதாவது நீங்க எத்தனை வாட்டி நீங்க உங்க லைஃப்ல தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த விஷயங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்களா, கிராட்டிடியூட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ அந்த விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். இனி வரப்போகிற காலங்களில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கற்றுக்கக்கூடிய லெசன்ஸாக இருக்கட்டும், இப்படி யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுட்டு போகிற அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. இப்போ டேரோ கார்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார் கார்டு அப்படின்னு வரும்போது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்பமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, ஆரக்கிள் மெசேஜஸ் தான் டேரோ கார்டும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை உங்களோட உள்ளுணர்வுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியில் அது தெரியாமல் பயந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் டீமாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்ஸாக இருக்கட்டும், அவங்க உங்களை அழகாக வழி நடத்தி கூட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் உள்ளுணர்வு மேலே நம்பிக்கை வைங்க.
உண்மையை நம்புங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க அப்படின்றது டேரோவோட மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அது மேபி ஃபினான்ஸாக கூட இருக்கலாம். அது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்டீரியலிஸ்டிக் மட்டுமே நமக்கு வந்து வாழ்க்கையாக ஆகிடாது. அதோட நமக்கான பேஷன்னு ஒன்று இருக்குது, நமக்கு சோல் சர்ச்சிங்னு ஒன்று இருக்குது, நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால நீங்கள் தொடர்ந்து பணம் சம்பந்தமாகவே நீங்கள் வந்து பொசசிவாக ஆயிட்டு நீங்கள் அதுலேயே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதும் இங்கே மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் முடிஞ்சிடுச்சு. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மெசேஜஸாக இருக்குது. ஏன்னா 9 of Wands அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் நிறைய போராட்டங்களையும் நிறைய வந்து பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கீங்க. ஆனாலும் இதை நான் முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்த அந்த ஒரு விஷயம்தான் உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டு வந்திருக்கு. அதனால் இன்னும் நீங்கள் நம்பிக்கையோட உங்கள் விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு செயல்களை நீங்கள் இன்னும் தெளிவாக போல்டாக செய்யுங்க அப்படின்றது தான் அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு அதாவது இங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு 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 உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஃபயரான ஒரு எனர்ஜி இருக்கலாம். மற்றவங்கள லீட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபயரான எனர்ஜி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபாதர் ஃபிகர் உங்களை தேடி வரலாம். இப்படி எதுவாக இருந்தாலுமே யாராவது உங்களை தேடி வராங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் செய்கிறீங்கன்னாலும் உங்களுக்கான சக்ஸஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 3 of Pentacles அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொலாபரேஷன் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட அவங்களுக்கு மெச்சூரிட்டியும் கிளாரிட்டியும் ஸ்டெபிலிஸும் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாரிட்டி கேட்டு உங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட சூழ்நிலை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே அந்த ஒரு பவர் இருக்கும். அண்ட் உங்களுக்கே இந்த ஸ்டெபிளாக எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கே அந்த ஒரு ஃபயர் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த விஷயங்களை கொண்டு போங்க அப்படின்றது இங்கே வந்து கைடன்ஸாக இருக்குது. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சனாகவே இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே 2 கிங்ஸ் அப்படின்னு வரும்போது அதோட இங்கே 3 of Pentacles அப்படின்னு வரும்போது ஒன்று யாராவது ஒரு ஃபாதர் ஃபிகர் உங்களை தேடி வரலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள அதே மெச்சூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் இப்படி எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும். எந்த ஃபீலிங்ஸை வந்து எப்படி எங்கே கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது, எங்கே எமோஷன் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை மூவ் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் கரெக்டாக வந்து கைடன்ஸ் கொடுத்து கூட்டு போகிறதுக்கும் இது கரெக்டான சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க, என்ன செய்யணுமோ அதை நீங்கள் சரியாக செய்யுங்க, தயங்கி நிற்காதீங்க. உங்களுக்கான விஷயங்கள் வருது உங்களுக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் டவுட் படாதீங்க. இது வரைக்கும் கிடைச்சதுக்கு கிராட்டிடியூடாக இருங்க. உங்களோட மன போராட்டத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அதோட நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. இது இன்னைக்கான மெசேஜஸ். இது யாருக்கு பொருந்தோ எடுத்துக்காங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.